விஜய் சாரோட டான்ஸ் இப்படி சிங்கிள் டேக்ல பார்த்த உடனே அப்படியே ஆடிடுவார் அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். விஜய் சார் பொறுத்தவரை ரொம்ப பயங்கர ஷார்ப்பான ஆள். அது ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 2 பக்கம் இருந்தாலும் அப்படி ரொம்ப அந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னுவாங்க, அந்த மாதிரி என்னமோ தெரியல எனக்கு வந்து ஒரு 2 பக்கம் படித்தாலும் திருப்பி தப்பு எத்தனை 6 ஆர்டிஸ்ட்டுங்க ஒவ்வொரு டேக்கிலையும் ஒவ்வொருத்தவங்க தப்பு பண்ணாலும் சரி, கேமரா சரியாக வந்து நிற்கலனாலும் சரி, ஃபோக்கஸ் சரியானாலும் சரி, லைட் ஏதோ ஒன்று ஆஃப் ஆகிட்டாலும் சரி, இல்லை மேக்கப் யாருக்கா தப்பாயிட்டாலும் சரி, அவரால் மட்டும் ஒன்மோர் அவர் டைலாக்னால ஆனதே கிடையாது. சூப்பர். ஸோ டைலாக் விடவே மாட்டார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஈவன் ஹிந்தி டைலாக் கூட சில டைமில் ரொம்ப லென்த்தாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பேசிட்டு இருக்கும். ஃபுல் டேக் 5 தடவை டேக் எடுப்போம். 5 தடவை வந்து கேமரா கரெக்டாக வந்து நிற்கலை, பொசிஷனில் வந்து நிற்கலை, இப்படி வந்துச்சு, பின்னாடி இருக்கிறோம் சரியில்லைன்னு நடக்குமே ஒழிய அவர் டைலாக் விட்டதே கிடையாது. அது ஒரு பெரிய அதிசயமாக இருக்கும். அந்த வகையில் டான்ஸ் பார்க்கும்போது அது டான்ஸ் மூமெண்ட் நானே கேட்டிருந்தேன், டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா சார், சின்ன வயசுலேருந்து ஆடுவீங்களா அப்படின்னா, இல்லை சார் மாதிரி ஸ்கூலில் காலேஜில் பண்ணுறதான் அப்படின்னு எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி ஸ்கூலில் பொய் சொல்கிறாரா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து நான் சொன்னேன், சார் நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி தெரியும், பொய் சொல்கிறீங்க அப்படின்னு. நிஜமாக தெரியாது ஹிந்தி, நான் வேறு எப்படி கரெக்டாக சொல்கிறீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற டைலாக மைண்டில் ஏற்றிட்டு அப்படியே பேசுகிறது தானே. அதில் சில டைமில் சில டைலாக்லாம் வேறு கரெக்ட் பண்ணுவோம், ஹிந்தி டைலாக் வேறு திருப்பி. அப்புறம் என்ன தான் ஒரு மெமரைஸ் பண்ணியிருந்தாலும் கூட சில வரிகளை அந்த ஸ்பாட்டில் மாற்றுவோம். அப்போ அதை 2 தடவை சொல்லி பார்ப்பார். அது கரெக்டான 2 தடவை சொல்லி பார்ப்பார் இந்த தெரிஞ்சவங்ககிட்ட. இதுதானே இதுதானே கேட்பார். ஓகேன்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்பாட்டில் கேட்பார். நான் அது ஸ்பாட்டில் முடிஞ்சிட்டு பிறகு, ஏன்னா பாம்பேனால எனக்கு செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அவர் ஷூட்டிங் பண்ணி முடிக்கும்போது அங்கே இருக்கிற பாம்பேல பிறந்தவங்ககிட்ட ஒரு 10 பேர்ட்ட கேட்பேன், கரெக்டாக எக்ஸாக்ட் கரெக்ட். ஸோ someone who is very close to your heart. விஜய் சாருங்க. ஆக்சுவலாக என்னோட ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்டுருந்தேங்க. அது வந்து சந்திரபிரகாஷ் ஜெயின் சார் ஆஃபீஸில் ஒரு பட பூஜை, அவரோட பட பூஜை, அதுக்கு போயிருந்தப்போ 2 கிளிக் பண்ணது. விஜய் சார் வந்து என்னோட இசைப்பட ஆடியோ ரிலீஸ்க்கு வந்து அவர் பேசிய விதங்கள், அவர் எவ்வளோ ஒரு ஒரு நல்ல மனது அவருக்கு இருக்குன்றதை அது பிரதிவச்சிருக்கு. ஒரு ரகுமான் சாரோட டிரைவர் சொன்னார், அதாங்க அவர் அவ்வளோ உயரத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சில பேரெல்லாம் சொல்கிறேன், பேர் கேட்டோடனே உங்கள் மனசுக்கு தோணுது என்ன, நீங்கள் உடனே சொல்லணும். விஜய் வெரி ஸ்வீட் பர்சன். ஜோதி ஆக்ட்ரஸ். ஓ ரொம்ப அந்த ஃபேமஸ் இடுப்பு சீன் குஷியில் சோகால்டு கமர் சீன், வெரி கமர்ஷியல். அது 3 days ஒரே சீன் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படிங்களா? ஐயோ, அந்த 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 டோட்டல் யூனிட்டே இது என்னடா ஒரு சீனை போய் 3 நாள் எடுத்துட்டு இருக்காங்க, வேணும்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. ஒரு சீனை எப்படா 3 நாள் எடுப்பான் அப்படின்னு சொல்லி. பட் அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோதிகா வேணும்னு கீழே பார்த்துட்டு இப்படியே, அதாவது என்ன அப்படின்னா, அது ஜென்ரலாக அந்த கிட்ஸோட நேச்சர். அது கிட்ஸை கோப்பட்டு பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்க மாட்டாங்க. ஒரு மேன் கோப்பட்டானா ஏய் அப்படிமா, ஒரு கிட்டு கோப்பட்டோ அதுக்குள்ள ஒரு சின்ன இயலாமைக்குள்ள இருக்கிற ஒரு கோவம் ஒன்று இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்படிதான். இளைய தளபதி விஜயின் நகைச்சுவை கலந்த இளமை துடிப்பை இதமாக பயன்படுத்தி இருந்தார். ஜோதிகாவின் முகபாவங்களை வெள்ளித்திரையில் வித்தியாசப்படுத்தினார். அடுத்தடுத்து வெற்றிகளை அள்ளி குவித்து தமிழ் திரையில் முன்னணி இயக்குனர் என. இப்ப நான் சொல்ற பேருக்கலாம் 1 wordல நீங்க ரியாக்ட். விஜய் தெரி. சரி, நெக்ஸ்ட். இன்னைக்கு நீங்க உங்களுடைய டெபியூ படம் நடிக்கிறீங்க, ஓகே? ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிறீங்க. நான் இந்த ஹீரோவோட தான் பேரா நடிப்பேன் அப்படி நீங்க ஃபீல் பண்ற ஒரு ஹீரோ விஜய். இளைய தளபதி விஜய். அவ யோசிச்சு பாருங்க, அவரோட டான்சிங் சீக்வென்ஸ் வந்து எப்படி இருக்கு. I love it. சூப்பரா இருக்குல, செம எனர்ஜி. அண்ட் நீங்க பிரபுதேவா சாரோட சூப்பரா ஆடி இருக்கீங்க. இப்போ நான் சொன்ன உடனே, இந்த வார்த்தை சொன்ன உடனே எந்த ஒரு ஆக்டர், ஸ்ட்ரிக்ட்லி ஆக்டர்ஸ் தான் நீங்க அசோசியேட் பண்ணுவீங்க இந்த வார்த்தைகளோட அப்படின்னு சொல்லணும், ஓகே? ஓகே. ஸ்டில் யங் அண்ட் சார்மிங். Vijay, but he is young and he's charming. But he's நீங்க என்ன சொன்னீங்க, கனெக்ஷன் இருக்குல்ல? ஆமா, நான் விஜயோட ரசிகன், அதுதான் கனெக்ஷன். கண்டிப்பா விஜய் ஃபேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்லி, விஜய் ஃபேன் வந்து சும்மா எஸ்கேப் ஆகிறதுக்காக நான் சொல்லலைங்க. அது இப்போ நிறைய பேர் விஜய் ஃபேன்னா அஜித் ஃபேன்ஸ் வந்து நீங்கள் அப்போ தலையோட ஃபேன்ஸ் இல்லையான்னு. இது வந்து காமெடியான ஒரு விஷயம். நான் இது வந்து லைக் மனசார நான் சொல்கிற ஒரு விஷயம். எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து காலேஜில் படிக்கும்போது ஐவ் சீன் விஜய் க்ரோ அப் ஆஸ் அன் ஆக்டர்.
விஜய் கிடைச்ச கிரிட்டிசிசம் வந்து நான் அந்த பத்திரிகையில் படிக்கும் போதெல்லாம் அந்த விமர்சனங்கள்லாம் எப்படி இவர் ஏற்றுப்பார் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன். பட் ஃபேண்டாஸ்டிக் க்ரோத் ஆஃப் அன் ஆக்டர். எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அது. இன்றைக்கே எல்லாமே சாதிக்கணும் அப்படின்றதால இல்லை, கண்டிப்பாக சாதிப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விஜய் ஒரு உதாரணம். எல்லாம் எனக்கு மட்டும் இல்லை, வரப்போகிற நடிகர்களுக்கும் விஜய் ஒரு உதாரணம். நான் விஜயோட ரசிகன். எனக்கு பாயம்புலி வந்து புலி விஜய் சூப்பர் டான்சர், பெட்டர் தென் மீ. விஜய் சார் பற்றி சொல்லணும்னா எல்லோரும் டான்ஸ் பண்ணுவாங்க, பட் என்னென்னா இந்த எக்ஸ்பிரஷனோட பண்ணுறது தான் கஷ்டம். அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எப்போயுமே மூமெண்ட் காத்து முடிச்ச உடனே அதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் பண்ண நல்லாயிருக்கும், என்ன நமக்கு என்ன சொல்கிறது, அது மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, எப்போயுமே வந்து ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி ஆடுவார். அதுதான் அவரோட ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். Vijay, I have not seen off screen. He's a completely different person, and when the camera is rolling, he completely changes on screen. So I think that is something that is extremely surprising, that he's able to switch on and switch off. It's like totally two different people, and that ability to like just put it all into that one shot. No, that I've seen with him. I mean, that's one amazing quality he has. Outside he's just normal, and when that thing happens, he's a totally different person. So you unbelievable. It's unbelievable. He'll be sitting there. He 2 hours kuda kuchochu evertho maatladukunda, but comedy and on screen he just like in action step in ventane he just becomes alive and some other person. And really adigana split personality emena undra meeku. எல்லாருமே ஃபர்ஸ்ட் போடுவாங்க. நான் வர்க் பண்ண வரைக்கும் எனக்கு விஜய் சார் டக்குனு போடுறாரு. சொல்லிட்டேன் விஜய் சார் டக்குனு போடுறாரு. விஜய் சார் டக்குனு போடுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி டக்குனு போடுறாங்க. பட் அந்த மீன் நல்ல இப்ப எடுத்து மீன் அப்புறம் மெல்லினமே நீங்க பாத்தீங்கன்னா அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் விஜய் சார் பாட்டுகள் ஏதோ எனக்கு ஒண்ணு கொடுத்துட்டே இருப்பாரு. நான் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன் விஜய் சார் வந்து கடவுள் மாதிரின்னு. ஏன்னா இப்போ நம்ம இப்போ நீங்களே வச்சுக்கோங்களேன், யாராவது சொல்லிருப்பாங்க இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ செலக்ஷன் ஒன்று நீ ட்ரை பண்ண த்ரூ யார் மூலமாவது ஒன்று வந்திருக்கும்ல, இன்னைக்கு வந்து செலக்ட் ஆகி இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிடுவோம்ல. ஸோ அந்த த்ரூ ஒருத்தர் மூலம் வந்தது இல்லை. ஸோ அதுதான் கடவுள் யாருக்கு நேரம் வந்து சொல்றது இல்லையா. இப்போ எனக்கு வந்து அந்த சாங் ஆழ்த்தோட்ட பூபதினு ஒரு சாங், அது விஜய் சார் மூலமா வந்தது. ஸோ அது அவர் வந்து நேரம் யாருக்கும் தரல, த்ரூ யார் மூலமா தானே தர்றாரு. ஸோ அதனால அப்படி சொல்லிட்டாரு. சங்கீதா மேமோட பார்வையில இப்போ இருக்கிற ஹீரோஸ்ல யார் வந்து அந்த வெஸ்டர்ன் ஆட்டிடியூடோட சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வையில? ஆமா, என்னைக்குமே வந்து இளைய தளபதி விஜய் அன்டவுட்டட்லி, பிகாஸ் அவர் ஆடுற மூமெண்ட்லாம் வந்து இட்ஸ் வெரி வெரி டஃப். பட் விஜய் அவங்க ஃபேஸை பார்த்தீங்கன்னா அது ஒரு கஷ்டமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டு பாடிட்டு தாளத்துக்கு அந்த வாய் அசிச்சுக்கிட்டே ஜாலியாக பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் அன்டவுட்டட்லி இட்ஸ் விஜய். உங்களுடைய ட்விட்டர் ஓப்பன் பண்ணால் விஜய் சாரோட ஃபோட்டோஸாக குவிஞ்சி கிடக்கு. ஆக்சுவலி அவரை பற்றி சொல்லுங்கள். Yeah, actually it's like school daysல I was like விஜய் சாரோட பயங்கர ஃபேன். என்னோட ஸ்கூல் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் வந்து அவரோட பிக்சர்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு இதில் சுற்றிட்டு இருந்தப்போ திடீர்னு எனக்கு ஜில்லாவில் விஜய் சாரோட ஒர்க் பண்ண கூட ஐ வாஸ் லைக் சூப்பர் எக்ஸைட்டட், வாவ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்காம ஐ வாஸ் லைக் என்டர்ட். ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் லைக் பர்சனல் ஸ்டைலிங் ஹிம் ஃபார் ஹிம். ரெடி மிஸ்டர் பெஸ்ட் சிங்கர் விஜய். தமிழ் படங்கள்ல எந்த ஹீரோவோட நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார்? விஜய் மேம் கேட்டா கூட டக்குன்னு கரெக்ட்டா சொல்லுவாங்க. இல்ல மேம் விஜய் ரொம்ப பிடிக்கும். ஓகே, I like துப்பாக்கி and கத்தி. ஓகே, தமிழ்ல I like விஜய். விஜய் எப்ப நடிக்கலாம் அப்படிங்க? ஐயோ, I'm a big fan of விஜய். I met him twice. ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன், பேசினேன். அவங்க ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க இருக்கிற இதுக்கும் அவங்க மூவியில் பண்ணுறதுக்கும் பார்த்தா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். பேசவே மாட்டாங்க, சிரிக்கவும் மாட்டாங்க, அப்படியே ஹலோ ஹாய்ன்னு சொல்லுவாங்க. வெரி டவுன் டு அர்த் பர்சன். ஐ லைக் ஹிம் அ லாட். What he said? நோ, ஐ ஜஸ்ட் சும்மா நச்சனி இருக்கு இதில் தான் மீட் பண்ணோம். ப்ரிவியூ பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க அவங்க எங்களோட மூவி. ஸோ அப்போ ஒரு வாட்டி மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு இதில் பார்ட்டியில் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ ஹி ஜஸ்ட் லைக் ஹீரோயின் ஹலோ ஹாய், அவ்வளோதான். எனக்கு விஜய் சார்கிட்ட ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி வந்து அவர் நடிக்கும்போது லைக் சம்டைம்ஸ் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து அவர் ரொம்ப குவாய்ட்டாக ரிசர்வ்டாக இருப்பார். ஆனால் ஒன்ஸ் ஆக்ஷன் சொன்னால் அந்த எனர்ஜி எங்கேருந்து தான் வருதுன்னு எனக்கு தெரியல.
அப்படியே மாறிடுவார். அண்ட் காமெடி சென்ஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி. பிஹைண்ட் த கேமராக்கும் ஃப்ரண்ட் கேமராக்கும் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ தட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. In Kollywood industry. Oh, Vijay sir, who else? He is brilliant. He is brilliant. I mean, I keep looking at his steps. I keep playing his videos. I don't know the names of the films, but I just write Vijay songs on YouTube and I keep watching his songs. He's such a fabulous dancer. மோகன்லாலா எதிர்கொள்ளாத சிக்கல்களை இங்க தமிழ் திரையுலகம் எதிர்கொள்ளுது அப்படின்னு நீங்க இப்ப பதில் சொல்றீங்க. இப்படி சொல்லலாம் சார். மம்முட்டியும் மோகன்லாலும் இந்த சிக்கல் எதிர்கொள்ள அவங்களுடைய மிகப்பெரிய சிக்கல் விஜய் தான். ஏன்னா இன்னைக்கு கேரளா மார்க்கெட்டை துவம்சம் பண்ணியிருக்கிறது தமிழ் படங்கள் தான். இன்னைக்கு ஒரு விஜய் சார் படத்தினுடைய ஓப்பனிங் மம்முட்டி சார் மோகன்லால் சாருக்கும் கேரளா இருக்கானா தெரியல. ஸோ இன்னும் யோசிச்சு பார்த்தா அவங்க எப்படின்னா ஃபேவரட் ஹீரோ எனக்கு விஜய் சார் தான் எப்பவுமே. விஜய் சார் பேசிக்கலாக கொஞ்சம் எல்லாரும் அவரை பற்றி திங்க் பண்ணுறது என்னென்னா அவர் ரொம்ப சைலண்ட்டு ரொம்ப மூடி அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவர் அப்படி கிடையாது. நீங்கள் சும்மா ஒரு 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 1 hour அவர் கூட நீங்கள் பழகி பேசிட்டிங்கன்னா ஜெம் ஆஃப் பர்சன் அவர். அவ்வளோ ஜாலியாக இருப்பார், அவ்வளோ ஜாலியாக காமெடி பண்ணுவார், செம்ம ஜாலியாக இருக்கும்.